குட் மார்னிங். இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? மினி இட்லி. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். நம்ம மெயின் டிஷ்ஷில் மட்டும் எப்போதும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அடிஷ்னலாக என்னென்ன ஆட் பண்ணால் உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி கார்போஹைட்ரேட்காக இந்த மாதிரி மினி இட்லி செய்து வச்சுருக்கேன். இதில் கார்போஹைட்ரேட் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ப்ரோட்டீன், கொஞ்சம் நார் சத்து இருக்குது. கூடவே கொஞ்சமாக தேங்காய் சட்னி, இது தேங்காயில் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் போட்டு அரைச்ச சட்னி. இதில் கொஞ்சமாக தக்காளி சட்னி வச்சுருக்கேன். இதில் மினரல்ஸ் இருக்குது, இதில் கொஞ்சம் நார் சத்து இருக்குது. கடலையிலேருந்து கொஞ்சமாக ப்ரோட்டீன் கிடைக்கும். ஆனால் அதில் இருக்கிற ப்ரோட்டீன் மட்டும் பத்தாது. ஒரு முட்டை, வேக வச்ச முட்டை, இதில் கொஞ்சம் உப்பும் பெப்பரும் போட்டு வச்சுருக்கேன். இதில் நமக்கு ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் விட்டமின் B12 கிடைக்கும். மசிலை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். கூடவே விட்டமின்காக முளைக்கட்டின பாசிப்பயிறு, அப்புறம் கொஞ்சம் பப்பாளி வச்சுருக்கேன். இந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிடும்போது இதில் நிறைய ப்ரோட்டீன், நார் சத்து அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸ்க்கு உதவும், ஜீரண சக்தி அதிகரிக்கும், மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். முக்கியமாக இது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும். இது ஹார்ட் ஹெல்த்துக்கும் ஸ்கின் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. பாசிப்பயிறு முளைக்கட்டி சாப்பிடும்போது இது கூடவே நார் சத்துக்காகவும் விட்டமின்காகவும் பப்பாளி. இதில் நார் சத்து, விட்டமின் மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ஜீரணத்துக்கு உதவும், ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். இது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஷைனிங் கொடுக்கும். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லாமல் லஞ்சோட வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.